வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட சுமார் 5000 மாடுகள் காணாமல் போனதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு திருக்கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. உண்மையில் நடந்தது என்ன? கோவில்களுக்கு தானமாக வழங்கப்படும் மாடுகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. திருச்செந்தூர் கோவில் மாடுகள் பிரச்சனை பக்தர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் மாடுகள் விவகாரத்தில் நடப்பது என்ன? திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கன்றுக்குட்டி, பசு மற்றும் காளை மாடுகளை காணிக்கையாக வழங்கி வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். இவ்வாறு வழங்கப்படும் பசுமாடுகளில் இருந்து கறக்கப்படும் பாலானது முருகசுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும். அந்த மாடுகள் திருக்கோவில் சண்முக விலாசத்திற்கு மேற்கு புறத்தில் உள்ள கோசாலை, கோவிலுக்கு சொந்தமான 4 மூலை கிணறு கோசாலை, திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் உள்ள கோசாலைகளில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் மாடுகளை தானமாக வழங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பக்தர்கள் தானமாக வழங்கும் கால்நடைகள் எண்ணிக்கை தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 2007ஆம் ஆண்டிற்கு முன்னர் வரை தானமாக பெறப்பட்ட சுமார் 5309 மாடுகள் மாயமாகிவிட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்த தகவல் கடந்த 2007ஆம் ஆண்டு பெறப்பட்ட RTI தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளன. இதுகுறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பசுமாடுகளை ஏலம் விட்டது யார், கோவில் சொத்தான மாடுகளை அபகரித்தது யார் என சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். நடிகர் வடிவேலு கிணற்றை காணவில்லை என்று கூறியது போல திருச்செந்தூர் மாடுகள் காணாமல் போயிருப்பதாக குற்றம் சாட்டினார். 5309 மாடுகள் திருச்செந்தூர் கோவில் நடத்தப்பட்ட ஆடிட்டிங்ல மாட்ட காணா, வடிவேலு கிணத்தை காணன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் 5309 மாடு மிஸ்ஸிங். நம்ம சும்மா அவங்க நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன தைரியத்துல HRMC என்கின்ற ஒரு துறையை வைத்துக் கொண்டு அமைச்சர் வெள்ளையும் சொல்லையுமா காவியமா காலையில இருந்து சாயந்தரம் வரை சுத்திட்டு இருக்காரு. இதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, 2007ஆம் ஆண்டு RTI தகவல் மூலம் பெறப்பட்ட அறிக்கையின் வாயிலாக பெறப்பட்ட தகவலுக்கும் தற்போதைய திமுக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறினார். திருக்கோவிலுக்கு தானமாக வருகின்ற பசுமாடுகளை கோவில் பயன்பாட்டிற்கு போக மற்றவற்றை சுய உதவி குழுவினருக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது நேற்றைக்கு முன்தினம் நடந்த பிரச்சனை அல்ல. அது 2007ஆம் ஆண்டு தகவல் உரிமை சட்டத்திலே பெறப்பட்ட ஒரு அறிக்கையின் வாயிலாக அவர் எடுக்கக்கூடிய கருத்துக்கள். தற்போது இந்து சமய அறநிலையத்துறை புதிதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாத காலங்களில் திருக்கோயிலுக்கு வருகின்ற தானமாக வருகின்ற பசுக்கள் போன்றவைகள் திருக்கோயில் பயன்பாட்டிற்கு போக மீதம் இருப்பதை மாவட்ட ஆட்சியாளர் பரிந்துரையோடு சுய உதவி குழுக்களுக்கு தானமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காக்கிற வகையில் வழங்கப்பட்டு வருகின்றதை தவிர எந்தவித மாடுகளோ அல்லது திருக்கோயிலுக்கு வருகின்ற தானமாக வருகின்ற பொருட்களோ முறையற்று எந்த வகையிலும் யாருக்கும் அளிப்பதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். இந்த நிலையில் மாயமானதாக கூறப்பட்ட மாடுகள் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சார்பில் எந்தெந்த ஆண்டு யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்த தகவலை கோவில் இணை ஆணையர் கார்த்திக் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுப்பியுள்ளார். விலங்குகள் நல வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோசாலைகளுக்கு இந்த மாடுகள் வழங்கப்பட்ட விவரங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சுரண்டை, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கோசாலைகளுக்கு 5389 மாடுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி கோசாலையிலிருந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் இந்த மாடுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருவது குறித்து அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5389 மாடுகள் வழங்கப்பட்டதற்கான அறிவிப்பு திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளன.